அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு ஒரு டெஸ்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதில் டெஸ்ட்டு 32க்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த்து தான் கொடுத்துருந்தோம். அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம். முதற்கட்ட பயிற்சியில் நாசாவில் இந்திய விண்வெளி வீரர்கள் ஈடுபட்டனருங்கிறாங்க. இந்த நம்ம மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் பேர் ககன்யான் திட்டம்ப்பா. அது நம்ம நாசாவோட இணைந்து தான் செயல்படுறோம். அதில் முதற்கட்ட பயிற்சியில் நம்ம இந்திய வீரர்கள் நாசாவில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இது ஆக்சிம் 4 அப்படிங்கிற இஸ்ரோ நாசா கூட்டு திட்டத்தின்படி விண்வெளி வீரர்கள் சுபான்ஜி சுக்லா, பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயர் இவங்க தான் விண்வெளிக்கு செல்றதா இருக்காங்க. அப்போ இதில் மேற்கண்ட கூற்றுக்களில் எது எவை சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கருணை மரணம் எந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் தான்ப்பா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த கருணை மரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நோயுற்று அவங்களால வாழவே முடியாமல் அந்த நோயினால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, மரணத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த கருணை மரணம் அப்படின்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை இப்போ எந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னா பிரிட்டன் நாடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை இந்தியா மற்றும் ரஷ்யா 2 பேரும் இணைந்த தயாரிப்பு அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. இந்த பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர் எதனால் வச்சாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவில் இருக்க மோஸ்கோ அப்படிங்கிற ஆறுகளின் பேர் 2யுமே எடுத்து சேர்த்து தான் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர் இதுக்கு வச்சதாக சொல்கிறாங்க. அதுவுமே சரிதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிலம் மற்றும் போர்க்கப்பலிலிருந்து ஏவ முடியும். இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம நிலத்திலிருந்து ஏவிக்கலாம், போர்க்கப்பலிருந்துமே ஏவ முடியுங்கிறாங்க. அது சரிதான். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒளியை போல் 3 மடங்கு வேகமாய் செல்லும். அதாவது நம்ம சவுண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சவுண்டு நம்ம அடைய சேர்றதுக்கு எவ்வளோ வேகமாக செயல்படுது, அதை விட 3 மடங்கு வேகமாக இந்த பிரம்மோஸ் ஏவுகணை செயல்படுமா. அப்போ இதில் கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். எல்லை பாதுகாப்பு படை நிறுவன ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1965 டிசம்பர் 1 தான் எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாள் ஆண்டு இது நம்ம எல்லைப்புறங்களில் சீனா, வங்காளதேசம் இல்லை பாகிஸ்தான் இருக்குல்ல, அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே படையெடுத்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுக்காக இந்த எல்லை பாதுகாப்பு ஆண்டு கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். எண்ணும் எழுத்தும் திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் அடிப்படை கல்வியறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை உறுதி செய்வது தான் இந்த எண்ணும் எழுத்து திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2021 இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வியறிவு, நம்பர்ஸ் எல்லாம் அடையாளங்கன்று அவங்க சொல்கிற திறனை அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த எண்ணும் எழுத்து திட்டத்தோட முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் பாருங்கள். எந்த ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோய் ஒழிப்பு ஐநா இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே எய்ட்ஸ் நோயை ஒழிக்கணும்னு சொல்லி ஐநா இலக்கு அமைச்சிருக்காங்கப்பா. நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் 2028க்குள்ளே எய்ட்ஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 தான் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க சூரிய ஒளி வட்டத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ PSLV 59 ராக்கெட்டை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பியது. அது சரிதான். நெக்ஸ்ட்டு 2 செயற்கைக்கோள்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட உள்ளது. அந்த PSLV ராக்கெட் மூலமாக அனுப்பின அந்த ராக்கெட் 2மே ஒன்றாக இணைந்து ஸ்பெட்டக்ஸ் விண்கலம்னு சொல்லுவாங்கப்பா. அது ஒன்றாக இணைந்து செயல்பட உள்ளது. 150 மீட்டர் தொலைவில் அருகருகே ஆக்லட் கரோனாகிராஃப் அப்படிங்கிற இடத்துல அவங்க சேர்ந்து செயல்பட இருக்குன்னு சொல்கிறாங்க. தரையில் இருந்து புறப்படும் கட்டளைகள் எதுவும் இல்லாமல்
தானாகவே இயங்கும். நம்ம வந்து அதுக்கு கட்டளை கொடுக்காமையே அதுவே தானாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். அந்த இதுதான் வந்து இவங்க வந்து அமைச்சிருக்காங்க. புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் இதை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியிருக்காங்க. அப்போ இதில் எதுவுமே தவறில்லைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறானவற்றை தேர்ந்தெடு. 2023 உலகளவில் மிக மோசமான காற்று மாசுபாடு பட்டியலில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 3rd பிளேஸில் இருக்குது. இந்த அறிக்கையை யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தின் ஐக்யூ ஏர் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. மிக மோசமான காற்று மாசு நிலவும் உலகின் 50 நகரங்கள் கொண்ட பட்டியலில் நம்ம இந்தியாவில் 42 நகரங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இந்த வெளியிட்டவங்க கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. சுவிட்சர்லாந்தில் ஐக்யூ ஏர் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு தவறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவிலேயே சிறைவாசிகள் வீடியோ காலிங் பேசுவதற்கான வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் சிறையில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம இது வரைக்கும் கைதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. இனிமேல் அவங்கள கைதிகள்னு சொல்லக்கூடாது, சிறைவாசிகள்னு சொல்லணும் அப்படிங்கிறதுமே வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கடற்கரை தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 அன்னைக்கு தான் இந்த கடற்கரை தினம் வந்து கொண்டாடப்படுறோம். எதனால் கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா 1971 வங்காளம், கிழக்கு வங்காளம் இருக்குது இல்லைங்களா, அது பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு சுதந்திர நாடாக ஆகிறதுக்கு வந்து நம்ம இந்திய கடற்படை வந்து பாகிஸ்தானோட வந்து போரிட்டு வங்காளத்தை தனியாக பிரித்து சுதந்திரமான வங்காளமாக அறிவித்தாங்க. அதை நினைவு கூறும் வகையில் தான் டிசம்பர் 4 1971 கடற்படை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்கள். சோழர் கால முருகன் கலசக்கல் சிற்பங்கள் வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தான் வந்து சோழர் கால முருகன் கலசக்கல் சிற்பங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2024 தேசிய பஞ்சாயத்து விருது பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான் தேசிய பஞ்சாயத்து விருது வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் சேவை வாகனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுதுகள் அப்படிங்கிற பேரில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை வாகனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விவசாயிகளுக்கு பிணையில்லா கடன் உச்சவரம்பு எவ்வளவு தொகையாக வந்து ஆர்பிஐ உயர்த்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சமாக உயர்த்திருக்காங்க. 2010 அவங்க 1 லட்சம் கொடுத்தாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து அதை 1.6 லட்சமாக மாற்றினாங்க. இப்போ 2025 2024 2 லட்சமாக வந்து உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் தொடர்ந்து 11வது முறையாக எத்தனை சதவீதம் தொடர்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5% தான் தொடர்ந்து 11 முறையாக வந்து தொடருது. நெக்ஸ்ட் பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் துக்காச்சி ஆபத்த சாகா ஈஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஐநா வந்து யுனெஸ்கோ விருது வழங்கியிருக்காங்க. எதனால் இவங்க அதுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கியிருக்காங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்தினாங்கப்பா. கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு கோயிலெல்லாம் புனரமைப்பாங்க இல்லைங்களா, பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம். அப்படி பண்ணும்போது அந்த கோயிலோட பழமை மாறாமல் அப்படியே அந்த கோயிலை வந்து புதுப்பித்ததுக்காக தான் வந்து ஐநா வந்து அந்த கோயிலுக்கு வந்து யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோயில் பாருங்கப்பா, துக்காச்சி ஆபத்த சகா ஈஸ்வரன் கோயில், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராக்போல்ட் தொழில்நுட்பம் வந்து எதனோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவோட தொடர்புடையதான் இந்த ராக்போல்ட் தொழில்நுட்பம். இது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கியிருக்கோம்ப்பா. உத்தரகாண்ட் பகுதியில் வந்து அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுறதுனால அது ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கியிருக்கோம். இந்த ராக்போல்ட் தொழில்நுட்பம் வந்து அந்த உத்தரகாண்டில் நடக்கிற நிலச்சரிவில் 90% வரைக்கும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்வதேச யோகா தினம் எப்போ கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21. சர்வதேச தியான தினம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21. இந்த 2 நாளுமே வந்து நமக்கு சம இரவு சமப்பகல்வு நாளாக இருக்கும்ப்பா. சூரியன் வந்து தன் திசையை மாற்றிக்கிடும் இல்லைங்களா. ஜூன் 21 வந்து கோடை காலத்தில் தன் திசையை திருப்பும். இதே டிசம்பர் 21 வந்து குளிர்காலத்தில் சூரியன் வந்து தன் திசையை திருப்பும். அந்த 2 நாளையும் வந்து கவனம் ஈர்க்கும் சார்பாக வந்து ஜூன் 21 யோகா டேயும் டிசம்பர் 21
தியான தினமும் வந்து ஐநா அறிவிச்சிருக்காங்க. அப்போ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், தவறானவற்றை தேர்ந்தெடுக்க கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்றதுக்கான குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35. குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. மானியத்துடன் கூடிய 3 லட்சம் வரை கடனுதவி அளிக்கப்படும். அதாவது இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து 3 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு மானியத்தோடு சேர்ந்து கடனுதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் தவறேதும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து தான் இந்த S-400 அப்படிங்கிற வான் பாதுகாப்பு ஏவுகணை வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, மைத்ரி கிளினிக் திட்டம் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் 33 மாவட்டங்களில் வந்து செயல்படுத்தி இருக்காங்க. இந்த மைத்ரி கிளினிக் திட்டம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான் வந்து இந்த மைத்ரி கிளினிக் திட்டம். அப்போ ரெண்டுமே வந்து சரியானது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், INS துசில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளோட கூடிய போர்க்கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த INS துசில் அப்படிங்கிறது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையோட கூடிய போர்க்கப்பல். 2016 ஒப்பந்தத்தின்படி 4 போர்க்கப்பல்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அதில் 2 வந்து இந்தியாவிலும் 2 ரஷ்யாவிலும் வந்து தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போ இது ரெண்டுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள், டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமை நாளாக வந்து கொண்டாடுறோம். அந்த டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமை நாளுக்கு 2024க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது அப்படிங்கிறது தான் அதுக்கான கருப்பொருள். நெக்ஸ்ட் பாருங்கள், தவறானவற்றை தேர்ந்தெடு. உலக அளவில் வந்து அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தான் வந்து 3வது இடத்துல இருக்குது. ஆங்காங்கே தனித்திருக்கும் ஆய்வு இதழ்களை ஒன்றிணைக்கும் தளமாக வந்து ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2025 ஜனவரி மாதம் முதல் 3 ஆண்டுகளுக்கு இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து 6500 கோடி வந்து ஒதுக்கீடு செய்தால் சொல்கிறாங்க. இதுக்கு 6500 கோடி ஒதுக்கியிருக்க மாட்டாங்கப்பா, 6000 கோடி தான் ஒதுக்கியிருப்பாங்க. இது வந்து ஒரு யூஜி நமக்கு டிகிரியெல்லாம் சொல்லித்தராங்கல்ல, UGC நிறுவனம், அது கீழே தான் வந்து இதை வந்து அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உலகிலேயே முதன்முறையாக அதிநவீன முறையில் மூளையின் 5132 செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை ஆவணப்படுத்தியுள்ள நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க சென்னை IIT தான் வந்து அதை வந்து அந்த ஆவணப்படுத்தியிருப்பாங்க. அமெரிக்கா வந்து மூளையோட பாதியைத்தான் வந்து ஆவணப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியா தான் 5132 செல்லோட பிரிவுகளையும் வந்து துல்லியமாக கண்டறிஞ்சு முப்பரிமாண படங்களை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்க நடைமுறையோட சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 67B அப்படிங்கிறது தான் துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க நடைமுறை. நெக்ஸ்ட் பாருங்கள், வைக்கம் வீரர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தேவநூர மகாதேவா அவங்களுக்கு தான் வந்து இந்த வைக்கம் வீரர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் மத்திய அரசின் ஒப்புதலில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த சாத்தியம் உள்ளது அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. நெக்ஸ்ட்டு முதலாவது மக்களவை சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலையும் அதை தொடர்ந்து 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் அப்படிங்கிறதும் சரிதான். ஒரே நேரத்தில் 2 தேர்தல்களையும் நடத்துவது தொடர்பான சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 327. அதில் வந்து திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மத்திய அரசு தற்போது செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட மொழி அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்போது வந்து மத்திய அரசு 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கப்பா. அதில் இல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான். ஏன்னா தெலுங்குக்கு ஏற்கனவே வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. இப்போது மராத்தி, பாலி, அசாமி, பிராகிருதம் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து வங்காளம், இந்த 5 மொழிக்கும் வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மக்களவை தேர்தலுடன்
அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழிவகை செய்ய சட்ட திருத்த மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா 129 தான். நெக்ஸ்ட் பாருங்கள், விஜய் திவாஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னா டிசம்பர் 16 தான் விஜய் திவாஸ் தினம் வந்து கொண்டாடுறாங்க. நம்ம கார்கில் போர் நினைவாகத்தான் வந்து இந்த விஜய் திவாஸ் தினம் வந்து கொண்டாடுறோம். அதில் 90,000 பாகிஸ்தான் வீரர்கள் வந்து அந்த டிசம்பர் 16 நம்மகிட்ட வந்து சரண்டர் ஆனாங்க. அதை நிறைவு கூடும் வரையில் தான் இந்த விஜய் திவாஸ் தினம் வந்து டிசம்பர் 16 கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், போட்டித் தேர்வுகளை சீரமைக்க டிஜி தேர்வு முறையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே ராதாகிருஷ்ணன். இந்த NETCங்கிறவங்க இந்த UGC எக்ஸாம்லாம் நடத்துவாங்கல்லப்பா, அதில் வந்து சில திருத்தங்களை கொண்டு வரதுக்கு குழு அமைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிஜி தேர்வு முறை அப்படின்னு. அதோட தலைவராக தான் கே ராதாகிருஷ்ணன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க முன்னாள் இஸ்ரோ தலைவராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாதமி விருது பெற்ற பேராசிரியர் வெங்கடாச்சலபதி எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். இவங்க வந்து 1906 வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி சிதம்பரனாரும் சுதேசியும் அப்படிங்கிற புக்கு எழுதியிருப்பாங்கப்பா. அந்த புக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த புக்குக்காக தான் வந்து இவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உலக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியாவோட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3rd place தான். உலக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா வந்து 3rd place. நெக்ஸ்ட் பாருங்கள், தவறானவற்றை தேர்ந்தெடுது. வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் வந்து பிப்ரவரி 2024 வந்து கொண்டு வரப்பட்டது. கூரை மீதான சூரிய மின்தகடுகள் மூலம் 300 யூனிட் வரையிலான இலவச மின்சார வீடுகளுக்கு வழங்க வந்து இந்த திட்டத்தின் மூலமாக முடியும். சூரிய மின்சக்தி நிறுவனத்திற்கான செலவில் வந்து 50% நேரடி மானியமாக வந்து அவங்க வங்கி கணக்கிலே வந்து செலுத்திடுவாங்க. அப்போ இது எதுவும் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சம் குடியிருப்பு வீடுகள் கட்ட வந்து இலக்கு அமைச்சிருக்காங்க. குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இடத்தை அடையும் வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு பதிலாக வந்து காங்கிரீட் வீடுகள் அமைக்கப்படும் அப்படின்னும் அந்த கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வந்து சொல்லியிருக்காங்க. நிகழ் நிதியாண்டில் எத்தனை வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்கள், மின் உற்பத்தி அது தமிழ்நாட்டில் வந்து என்ன இடத்துல இருக்குன்னு பாருங்கள். காற்றாலையில் 11,000 மெகாவாட் வந்து மின் உற்பத்தி வந்து பண்ணுறோம். அது வந்து உலக அளவில் 2ஆம் இடத்துல இருக்குது. சூரிய சக்தியில் வந்து 9,400 மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. 2030ஆம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து உயர்த்துறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டத்தில் வந்து என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1st place. அதாவது புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டத்தில் 1st place. காற்றாலையில் 2nd place, சூரிய சக்தியில் 3rd place. 2030க்குள்ளே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அளவை வந்து 50% உயர்த்தணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மின் உற்பத்தி நிலையங்கள் தமிழ்நாட்டில் எங்கே அமைக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உடன்குடி, எண்ணூர். அங்கே தான் வந்து அதிநவீன தொழில்நுட்பத்துடன் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மின் உற்பத்தி நிலையங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. 17B திட்டத்தின் கீழ் முதல் போர்க்கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா INS நீலகிரி. 15B திட்டத்தின் கீழ் 4வது ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா INS சூரத். அப்போ இது ரெண்டுமே சரியானது தான். இதில் 40 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட PDF வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த 50 days ஸ்டடி பிளானில்
டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃபாக நம்ம டெலகிராமில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ டெஸ்ட் எழுதணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.